வாங்கங்க கப்பக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது புட்டிங் டைப்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கேக்குன்னு கூட சொல்லலாம். கப்பக்கிழங்கு வேக வச்சே சாப்பிட்டதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து ஒரு தடவை வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேக் மாதிரியே தாங்க டேஸ்ட் இருந்துச்சு. இது சீனி மைதா எதுவுமே போடாம வெல்லம் சேர்த்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காண்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்ததான் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. வாங்குங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கப்பக்கிழங்கு எடுத்து தோலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு அப்படியே சூப்பராக உரிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா உரிய வந்துடும். இந்த மாதிரி எல்லா தோலையும் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை இந்த சின்ன துவாரங்கள் உள்ளதுல நம்ம துருவி வச்சுக்கலாம். நமக்கு நமக்கு வெந்தும் வந்துடும். துருவுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து துருவி தர சொன்னேன். பாருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து துருவி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சொத நாயி நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு தண்ணியை பிழிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாம நம்ம பாகு காய்ச்சும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து உதிரியா வர்ற அளவுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் பிழிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இது எவ்வளவு அளவு இருக்குங்கிறத வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கு. இப்ப ஒரு டம்ளர் இந்த கப்பக்கிழங்கு துருவுனதுக்கு அரை டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். நுணுக்குன வெல்லம் அரை டம்ளர் எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம வெள்ளை பாகு வந்து மேலே ஊற்றுவோம் கேக்குக்கு மேலே. அதனால அதுக்கு சும்மா ஒரு கை அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கப்பக்கிழங்கு சாறு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கம்பிப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரையிற வரை மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கப் துருவுன கப்பக்கிழங்குக்கு அரை கப் வந்து வெல்லம் வந்து மீடியம் இனிப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இனிப்பு வந்து கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து ஒரு 1/4 டம்ளர் கூட வந்து கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம சிரப் ஊற்றி சாப்பிட்டனால சிரப்பை வந்து டிப் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதனால வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். பாருங்க நமக்கு நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட வேண்டியதுதான். இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கப்பக்கிழங்கு துருவி வச்சிருக்கோம்ல அதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெல்லத்தை. இப்போ இதோட ஒரு கப் துருவன கப்பக்கிழங்குக்கு ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். இதோட வாசத்துக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வேற எந்த எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இதை அப்படியே வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பால் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமே வந்து பால் ஊற்றி இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அவ்வளோதான். இதை நம்ம இனிமேல் வேக வச்சா போதும். இப்போ இதை எந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்ற போறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமா மாவும் எண்ணெயும் தடவி வச்சுக்கலாம். இப்போ இதை அந்த பாத்திரத்துக்கு வந்து மாத்திர வேண்டியதுதான். குக்கரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு குக்கருக்கு பெல்ட் போட்டிருக்கணும். மேலே விசில் போடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் ஆகவும் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை உள்ளக்க வச்சிடலாம். அதே மாதிரி தான் பெல்ட் போட்டுட்டு விசில் போடாம ஒரு 20 நிமிஷம் வந்து வேக விடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஸ்டிக்ல வந்து ஒட்டிக்கிட்டு தான் வருது. அதே மாதிரி நீங்க மேலேயும் பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கோர்த்துட்டு இருக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அதனால திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மேலே உள்ள கலரே வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா நம்ம முட்டை ஊத்துனனால புஷ்ஷுன்னு எந்திரிச்சும் வந்திருக்கும். நம்ம சோடாப்பு எதுவும் போடல, முட்டை மட்டும் தான் போட்டோம். அதுக்கே வந்து நல்ல மேலே வர வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஓரங்கள்ல வந்து நல்லா எடுத்து விட்டு கவுத்திர வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு வந்திருக்கு. முன்னாடி திருப்பி வச்சிடலாம். கரெக்ட் ஆயிரும். பாருங்க சூப்பரா சைடெல்லாம் நல்லா வெந்து கேக் மாதிரியே இருந்துச்சு. ருசியும் வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதுக்கு மேல நீங்க அந்த மீதி இருந்துச்சுல அந்த சுகர் சிரப்பு அதை வந்து ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சோடாப்பூ எந்த எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல. அதனால தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.